தமிழ்நாட்டில் நெகிழி. தமிழ்நாட்டில் நெகிழி ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருள்களை தடை செய்வதில் இந்தியாவில் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது. தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட நெகிழி பொருள்களின் பட்டியலும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. படத்தில் நீங்கள் பார்க்கின்றதான நெகிழி பொருட்களின் தீய விளைவுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாம் வாசித்து அறிவோம். விலங்குகள் உணவுப் பொருள்களை உடைய நெகிழி பைகளை தற்செயலாக சாப்பிடுகின்றன. 70 கிலோவிற்கு மேற்பட்ட நெகிழி பொருள்கள் ஒரு பசுவின் வயிற்றில் கண்டறியப்பட்டுள்ளது. நெகிழி தட்டுகள் சுற்றுச்சூழலில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்காமல் அப்படியே இருக்கும். நெகிழி நீர்ப்பைகள் நிலத்தை குப்பையாக்குவதுடன் மறுசுழற்சி செய்வதற்கும் கடினமானவைகள். நாம் பழரசத்தை உறிஞ்சும் நெகிழி குழாய்களை மறுசுழற்சி செய்ய இயலாத காரணத்தால் அவை கடலை சென்றடைந்து மாசுபடுத்துகின்றன. சூடான, காரமான மற்றும் எண்ணெய் அதிகமாக உள்ள உணவு வகைகள் நெகிழி தாள்களில் அடைக்கப்படும்போது நெகிழி தாள்களிலிருந்து இரசாயனங்கள் கசிந்து உணவுடன் கலக்கின்றன. ஏகலைவன் நெகிழிக்கு பதிலாக என்னென்ன பொருள்களை பயன்படுத்தலாம்? ஆசிரியர் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத பொருள்களை நாம் பயன்படுத்தலாம். இவை சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை மக்கும் தன்மை கொண்டவைகளாகவோ அல்லது மறுபயன்பாடு செய்யக்கூடியவைகளாகவோ இருக்கலாம். சுற்றுச்சூழல் நட்பு பொருள்கள். சுற்றுச்சூழல்
நட்பு பொருள்கள். நுண்ணுயிரிகளால் சிதையக்கூடிய பொருள்கள் உயிரி சிதைவிற்கு உட்படும் பொருள்கள். உயிரி சிதைவிற்கு உட்படும் பொருள்கள் அல்லது மக்கும் பொருள்கள் எனப்படும். மக்கும் இப்பொருள்கள் மீண்டும் தாவரங்களுக்கு உணவாக மாறுகின்றன. இவை போன்ற மக்கும் பொருள்கள் சுற்றுச்சூழல் நட்பு பொருள்கள் அல்லது சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வாழை இலைகளை தட்டுக்களாக பயன்படுத்துவது தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலையாகும். தெர்மோகோல், நெகிழி பூசப்பட்ட காகித தட்டுகள் போன்று இல்லாமல் இந்த இலையானது உயிரி சிதைவிற்கு முழுமையாக உட்படும். கைப்பைகள், குப்பை கூடைகள் மற்றும் பல் துலக்கிகள் போன்ற பல பொருள்களை உருவாக்க மூங்கில் பயன்படுகின்றது. படத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொருட்கள் அனைத்தும் மக்கும் தன்மை கொண்டவை. இவை இயற்கையின் மூலப்பொருட்களிலிருந்து நேரடியாக பெறப்பட்டவை. முதல் படத்தில் நீங்கள் பார்ப்பது பாக்கு மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட பாக்குத்தட்டு. இரண்டாவதாக பார்ப்பது வாழை மரத்திலிருந்து கிடைக்கின்ற வாழை இலை. மூன்றாவதாக பார்ப்பது தேக்கு மரத்தின் இலைகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு தட்டு. அடுத்த 3 படங்களிலும் இருப்பது மூங்கில் மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்களாகும். நாம் செய்ய வேண்டிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த சில செயல்கள். 3 ஆறுகளின்படி கழிவுகளை கையாளுதல். எப்போதும் கழிவுகளை திறந்த இடங்களில் போடாமல் குப்பை தொட்டியில் போடுதல். ஒவ்வொரு தாளின் இருபுறமும் எழுதி காகித பயன்பாட்டை குறைத்தல். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பைகளை பயன்படுத்துதல். உங்களுக்கு தெரியுமா, லியோ பேக்லேண்ட் என்பவரால் 1907 ஆண்டு முதலில் முழுமையான செயற்கை நெகிழி கண்டுபிடிக்கப்பட்டது. முயற்சிப்போம். பள்ளி மாணவர்களை சிறிய குழுக்களாக பிரித்து பள்ளி மைதானத்தில் அல்லது ஊரின் தெருக்களில்
பள்ளி மைதானத்தில் அல்லது ஊரின் தெருக்களில் காணப்படும் நெகிழிகளை சேகரித்து 3/6 படி பிரிக்கச் செய்க. 3/6 படி பிரிக்கச் செய்க. ஆசிரியை, சில பொருள்கள் உயிரி சிதைவிற்கு உட்படாமல் அதிக காலத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் கழிவுகள் குறைந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். ராகுல், அப்பொருள் எவை என கூறுங்களேன். எவை என கூறுங்களேன். ஆசிரியை, நிச்சயமாக சில்வர் பாத்திர நீர்க்குடுவை, சில்வர் பாத்திர நீர்க்குடுவை மற்றும் சிற்றுண்டி பெட்டி போன்றவை சூழல் நட்பு பொருள்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் ஆகும். இப்பாத்திரங்கள் உங்கள் உணவு அல்லது தண்ணீரில் ரசாயனங்களை கசிய விடாது. எனவே அவை நெகிழியை விட பாதுகாப்பானவை. இவற்றை நீண்ட காலத்திற்கு பலமுறை பயன்படுத்தலாம். படத்தில் நீங்கள் பார்ப்பவை சில்வர் பாத்திரங்கள். இவற்றை நீண்ட காலத்திற்கு நாம் பயன்படுத்தலாம். இவற்றை விட மண் பாத்திரங்கள் மிகவும் சிறந்தது. குப்பை இல்லா சுற்றுச்சூழல். குப்பை இல்லா சுற்றுச்சூழல். குப்பைகள் பார்வைக்கு அருவருப்பாகவும் அவற்றில் சில மக்கி துர்நாற்றம் வீசுதல் சுற்றுச்சூழலுக்கு மாசினை ஏற்படுத்துவதாகவும் உள்ளது. மேலும் இக்குப்பைகள் காற்று மற்றும் மழையினால் அடித்துச் செல்லப்பட்டு ஆறுகள், ஓடைகள், ஏரிகள் வழியே கடலை அடைந்து கடல் நீரை மாசுபடுத்துகிறது. சில நேரம் இக்குப்பையை விலங்குகள் உண்ணுவதால் வயிற்றில் அதுவே ஆபத்தை விளைவிக்கிறது. குப்பைகளை போடாமல் இருப்பதே சமூகம் மற்றும் சுற்றுச்சூழலை
சுத்தமாக வைத்திருப்பதற்கான சிறந்த வழி. தேசிய பசுமை படை NGC நேஷனல் கிரீன் கார்ப்ஸ் நேஷனல் கிரீன் கார்ப்ஸ் நேஷனல் கிரீன் கார்ப்ஸ் தேசிய பசுமை படை தேசிய பசுமை படை. இது இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு தேசிய செயல் திட்டமாகும். தேசிய செயல் திட்டமாகும். இத்திட்டத்தின் குறிக்கோள் பசுமை எங்கோ வளமை அங்கே. படத்தில் நீங்கள் பார்ப்பது இத்திட்டத்திற்கான குறியீடு ஆகும். அதாவது தேசிய பசுமை படை என்பதை வலியுறுத்தக்கூடியதான ஒரு குறியீடு. தேசிய பசுமை படையின் இந்த குறியீட்டுடன் இதனுடைய குறிக்கோளும் வாசகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. பசுமை எங்கோ வளமை அங்கே. பசுமை எங்கோ வளமை அங்கே. காடுகளை பாதுகாத்தல் மற்றும் கழிவுகளை கையாளுதல் போன்ற செயல்களில் பங்கேற்று தேசிய பசுமை படை பள்ளி மாணவர்கள் இயற்கை வளங்களை பேணி பாதுகாப்பதில் ஊக்குவிக்கப்படுகின்றனர். அதாவது ஆர்வமூட்டப்படுகின்றனர் என்பதே இதனுடைய அர்த்தம். பேணி பாதுகாப்பதில் என்றால் இந்த தேசிய பசுமை படை திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகம் பசுமை எங்கோ வளமை அங்கே என்னும் கருத்தை வலியுறுத்திய செயல்பாடுகளாக காடுகளை பாதுகாத்தல், கழிவுகளை கையாளுதல் போன்ற செயல்களில் மாணவர்களை ஈடுபடச் செய்து இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளில் அவர்களை ஆர்வமூட்டும்படியான நடவடிக்கைகளை இந்த அமைப்பு செயல்படுத்துகிறது. எப்போதும் குப்பைகளை ஒரு குப்பை தொட்டியில் போடுவது சிறந்தது. மேலும் நீங்கள் பயணம் செய்யும் போது நீங்கள் பயன்படுத்தி பின் தூக்கி எறிய நினைக்கும் பொருள்களை சேமிக்க கையில் ஒரு பையை எடுத்துச் செல்லுங்கள். அதாவது பயணங்களின் பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்திய பின் அவைகளை குப்பைகளாக வீசி எறியாமல் நாம் உடன் ஒரு பையை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதாக இங்கே ஆலோசனை தரப்பட்டுள்ளது. அத்தகைய உடன் எடுத்துச் செல்லக்கூடிய பைகளில் நாம் பயன்படுத்திய பொருட்களை சேகரித்து பின்னர் அதை முறையாக குப்பை தொட்டிகளில் போடும்படியாக இங்கே வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் குப்பைகளை கண்டால் அதை எடுத்து ஒரு குப்பை தொட்டியில் எறிந்து விடுங்கள். உங்களின் இந்த செயல் மற்றவர்களும் இதை செய்ய ஊக்குவிக்கும்.